வெல்கம் டு கோவை மருமகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை உப்புமா தாங்க. என்னடா கோதுமை உப்புமா இதுக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்லாம் கேட்காதீங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷலாக தாங்க இருக்கும். எஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, நான் சொன்னேன் இல்லையா புதுமையானது, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, உருளைக்கிழங்கு தாங்க. உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பொடி பொடியாக நறுக்கி உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய், அது கூடவே கொஞ்சம் கடுகு, நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே தட்டி வச்ச பூண்டும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ மறக்காமல் தட்டியே போடுங்க. தென் நான் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இது கூடவே மஞ்சத்தூள், இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா, அதனால் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. நான் உருளைக்கிழங்கு போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வேக வச்சுட்டேன். அதுக்கு இடையில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரவையை அளந்துக்கிறேன். அதாவது கோதுமை ரவையை நான் வந்து 1.25 டம்ளர், கிட்டத்தட்ட 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கு வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் கோதுமைக்கு நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்குவேன். ஸோ இது 1.25லேருந்து ஒரு 2 டம்ளர் எடுத்ததால் 6 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அளந்து வச்ச கோதுமை ரவையை சேர்க்க போகிறோம். இந்த கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க, இல்லைன்னா கெட்டியாகிடும். ஸோ இப்போ நான் கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நான் சிம்மிலே தான் வைக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கோதுமை வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அதை கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியும் சீக்கிரமாக வற்றிடும். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்த உடனே சர்வ் பண்ணாதீங்க, இன்னும் ஒரு 2 நிமிஷம் தம்மில் வைங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கோதுமை உப்புமா ரெடி. இதை பிடிக்கலன்னு சொல்கிற ஹஸ்பண்டும் சரி, குழந்தைங்களும் சரி விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இது கூடவே ஒரு காம்பினேஷனான சட்னி தாங்க நான் பண்ணியிருந்தேன். ஸோ என் வீட்டுக்காருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.